ரீட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சம்மந்தமான அனைத்து வித ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் அப்லோட் செய்திருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி, 1 மினிட்டுக்கான ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி, நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம் அப்லோட் செய்திருக்கும். இந்த வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு அனைத்து வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணிக்கிட்டு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 நாட்கள் வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதாவது பேப்பர் ட்ரேடிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வர பட்சத்துக்கு நீங்கள் ட்ரேடிங்கில் டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் மற்றும் செபி ரிஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ஆலோசனை பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறது பெட்ரு. நம்மளோட டெலகிராம் நேம் பார்த்தீங்க அப்படின்னா வி ட்ரேடிங் தமிழ். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், பிவோட் பாயிண்ட்ஸு, மார்க்கெட் நியூஸு எல்லாமே வந்து அந்தந்த நேரத்தில் வந்து நம்ம கரெக்டாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா ட்ரேடர்ஸ்க்காக இருக்கட்டும், பிகினர் லெவல் ட்ரேடர்ஸ் இருக்கும், எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா லோ ப்ரோக்கரேஜ், ஓகேங்களா. ஸோ லோ ப்ரோக்கரேஜை தேடிக்கிட்டு நிறைய பேர் நம்ம வந்து டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணுறது தெரியாமல் இருப்போம். ஸோ அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்க அப்படின்னா அலைஸ் ப்ளூ தந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா பர் ட்ரேடுக்கு எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட்டும் ஆக்டிவேட் பண்ணி தந்துடுறாங்க. தமிழ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை அல்கோ ட்ரேடிங் சொல்லிட்டு பாட் ட்ரேடு வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரேடுக்காக வந்து பாட் ட்ரேடுமே இன்பில்டாகவே வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஃபீச்சர்லாம் இருக்குது. நிறைய பேர் இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நானுமே அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அந்த லிங்க் மூலிமா நீங்கள் ஓப்பன் பண்ணதுனால உங்களோட கஸ்டமர் கேர்லேருந்து உங்களுக்கே காண்டாக்ட் பண்ணி அவங்களே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க. 15 நிமிஷத்துல அக்கௌண்ட்டும் ஆக்டிவேட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓகே, நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் டெய்லி பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது நேற்று சொன்ன லெவல்ஸ் வந்து எந்த அளவுக்கு இன்றைக்கி ஒர்க் ஆகிருக்கு, நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன, சென்செக்ஸோட எக்ஸ்பிரி எப்படி இருக்குன்ற லெவல்லாம் எல்லாமே பார்த்துருவோம் இந்த வீடியோவில். அதனால் ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இப்போ நேற்று நான் சொல்லியிருந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்ன். ஸோ சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் வந்து இன்றைக்கி வந்து கேப் அப்பே ஆயிருந்தாலும் அது கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு புட் சென்டிமெண்ட்டில் வந்து இந்த சிமெட்ரிக்கல் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட சப்போர்ட்டான 22,100 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு எகைன் வந்து ஒரு நல்ல புல் பேக்கு, அதாவது ஒரு கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் ஏறுது. அடுத்து ஒரு 15 மினிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து இந்த டிராயிங்லாம் டெலீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஒரு கேண்டிலில் வந்து எவ்வளோ மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஹைலி வால்டிலிட்டி நடந்தது, ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன்ஸ் பையருக்கு வந்துன்னா ரொம்பவே சேஃபாக ட்ரேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து தக்க வச்சுருந்துருக்க முடியும். இன்றைக்கி இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கேண்டில் 12 மணி கேண்டில் 15 மினிட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 22,154லேருந்து 22,284, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 130 பாயிண்ட் ஒரு 15 மினிட்ல நடந்திருக்கு. அதே இந்த அடுத்த 15 மினிட் பாருங்கள், 288, 22,288லேருந்து 22,160, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு 130 பாயிண்ட். இப்படி ஒரு கேண்டில் நல்ல ஒரு அப்சைடு, ஒரு கேண்டில் அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே சடனாக ஃபால். அது ஒரு 2 ரூபா 3 ரூபா உள்ள ப்ரீமியம் பார்த்தீங்க, 10 ரூபா உள்ள ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபாய்க்கு போகுது. 50 ரூபா ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வருது, ஓகேங்களா. சார் இது மாதிரி தான் வந்து இன்றைக்கி இருந்தது இந்த 12 மணி 12:30 வரலையும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால், அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். 22,020 வரலையும் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் லோ வரலையும் வந்துருக்கும். இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோ, அதாவது 22,060, இந்த 50 ரேஞ்சுக்கிட்ட வந்தது. ஸோ இதுலேருந்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரி எடுத்துருக்காங்க பாருங்கள். டபுள் பாட்டம் மாதிரி எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட பாருங்கள் 2:30 மணிக்கு மேலே தான் ட்ரேடு, நல்ல ஒரு அப்சைடு. இந்த இடத்துல இன்றைக்கி எக்ஸ்பெரினால் வெறும் 1 ரூபாய்க்கு இருந்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 115 ரூபா பேருக்கு, ஓகேங்களா. ஸோ 115% வந்து ஒரு ப்ரீமியம் வந்து ஏறி இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஜீரோவும் ஆயிருக்கு இந்த நேரத்தில், ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டு 1 ஹவரில் ஒரு ஹைலி வால்டிலிட்டி, நல்ல ஒரு அப்சைடு மூவ்மெண்ட்டு நிஃப்டியில் கொடுத்துருந்தாங்க. ஓகே, இப்போ இந்த இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா கிளியராக வந்து டபுள் பாட்டம் வந்து பிரேக் அவுட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போ நாளைக்கு வந்து 22,288 ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு எகைன் வந்து ஒரு மேலே போகுது அப்படின்னா எது ரெசிஸ்டன்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் எந்த இப்படி வருது அப்படின்னா திருப்பி இதுலேருந்து வந்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்தது அப்படின்னா 22,288 ஒரு சப்போர்ட்டு, 22,355 அடுத்தது வந்து ரெசிஸ்டண்ட்டு, 22,408 இப்போ போன ஹை, ஓகேங்களா. இன்றைக்கி போன ஹை பார்த்தீங்கன்னா 22,408 ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22,500 to 22,550 ஒரு ரெசிஸ்டண்ட்டு, 22,623 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 22,288 கீழே, அதாவது 300 கீழே வந்துருச்சு அப்படின்னா 22,200 ஒரு சப்போர்ட்டு, ஓகேங்களா. ஸோ 22,200 ஒரு சப்போர்ட்டு, 22,169 அடுத்த சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22,100 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்.
ஸோ நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா 22,400 வந்து சப்போர்ட் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்காங்க, 22,500 ரெசிஸ்டன் கிரியேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து திடீர்னு ஒரு மாற்றம் லாஸ்ட் 1 ஹவரில் ஏற்பட்டதுனால இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியுமே டபுள் பாட்டம் தான் இன்றைக்கி வந்து இது பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 15 மினிட் நான் சொன்ன மாதிரி 12 மணிக்கு ஒரு 15 மினிட் நல்ல ஒரு அப்சைடு, அடுத்த 15 மினிட் டபுள் பாட்டம் எடுக்கிறதுக்காக கீழே வந்தது. ஒரு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு நல்லாவே வந்து நம்மளோட ட்ரெண்டை வந்து என்ன பண்ணியிருக்க சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து மேலே போய் நிற்கிது. ஒன்ஸ் நாளைக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 47,879க்கு கீழே வருது அப்படின்னா 47,635, அதுக்கும் கீழே வருது அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா, ஸோ 47,435, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 47,300. அதேமாதிரி ரெசிஸ்டன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இந்த டபுள் பாட்டம் நாளைக்கு வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா இதுலேருந்து திருப்பி மேலே போகுது அப்படின்னா நல்ல ஒரு அப்சைடு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுலேருந்து எது வரலையும் போகும் அப்படின்னா 48,000க்கு மேலே இப்போ 48,000க்கு மேலே தான் நிப்பாட்டியிருக்காங்க. கரெக்ட் எக்ஸாக்டாக 48,000 நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ 48,200ன்றது ரெசிஸ்டண்ட்டு, 48,281ன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா 48,683 தான் வந்து பேங்க் நிஃப்டி போய் நிற்கும். ஓகேங்களா, ஸோ இந்த டபுள் பாட்டம் பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதேமாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி பேங்க் நிஃப்டியில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில்ட் ஆயிருக்கு அப்படின்றதையும் பார்த்துருவோம். 48,000 ரெசிஸ்டன் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ வந்து புட்டுக்கும் காலுக்கும் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ நாளைக்கு 48,000க்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ரீட்ரெஸ்மெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபின்னிஃப்டிக்குமே டபுள் பாட்டம் நல்லாவே வந்து ஒரு நாளாக வந்து நல்லாவே சைட்வேஸ் பண்ண இதில் நம்மளோட லெவலை பாருங்களேன். இந்த இடத்துல கரெக்டாக வந்து இந்த ட்ராயிங் போட்டிருந்தேன், இதில் வந்து டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. ஒன்ஸ் இப்போ ஃபின்னிஃப்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வரலையும் வந்துட்டு எகைன் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது நம்ம ஃபின்னிஃப்டிக்குமே. ஓகேங்களா, ஸோ இப்போ எல்லாமே டபுள் பாட்டம் பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி. ஸோ ஒன்ஸ் இது டபுள் பாட்டமாக காமிச்சிட்டு திங்கக்கிழமை வந்து கீழே வந்துட்டு எகைன் வந்து ஸ்டாப் லாஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஓகேங்களா, மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை என்ன பண்ணுவோம்னா திருப்பி எப்படி டபுள் பாட்டம் இதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணிச்சோ அதேமாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு எகைன் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேவோட லோ தான் சப்போர்ட். ஓகேங்களா, ஸோ இந்த இடம் தான் உங்களுக்கு வந்து இனிமேல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 11,190 ஒரு சப்போர்ட்டு, 11,157 அடுத்த சப்போர்ட்டு, 11,088 அடுத்த சப்போர்ட்டு. அதுமாதிரி ரெசிஸ்டன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேவோட ஹைக்கு மேலே போயிடுச்சு, அதாவது 11,290க்கு மேலே போயிடுச்சுன்னா 11,327 அடுத்த ரெசிஸ்டன்ட்டு, 11,416 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட்டு, 11,543 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் மிட் கேப் நிஃப்டிக்கு. ஓகே, ஃபைனலாக சென்செக்ஸ் நாளைக்கோட எக்ஸ்பிரியான இண்டெக்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுவுமே சூப்பரான டபுள் பாட்டம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த டபுள் பாட்டத்துக்கு வந்து ஆக்சுவலாக வந்து எப்படி வரணும்னா இந்த ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துகிட்டு தான் வந்து மேலே போகணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நாமன்கிளேச்சர். ஸோ இப்போ அந்த டபுள் பாட்டத்துக்கு வந்து நாளைக்கு ரீட்ரெஸ் பண்ணுதுன்னா 73,290 ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே போகுது அப்படின்னா 73,638 ஒரு ரெசிஸ்டண்ட்டு, 73,900 ஒரு ரெசிஸ்டண்ட்டு, 74,000 அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 74,000க்கு மேலே போகுதுன்னா 74,350 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73,290க்கு கீழே வருது அப்படின்னா 72,718 கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300-400 பாயிண்ட் வந்து கீழே டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 72,424 உங்களுக்கு அடுத்த ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 72,127 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ சென்செக்ஸுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன எப்படி பில்ட் ஆகிருக்கு அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஓகேங்களா, ஸோ சென்செக்ஸுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 73,667 இருக்குது. இந்த 73,700ன்றதுமே சப்போர்ட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த 73,700லேருந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா எக்ஸாக்டாக 78,000 தான் அடுத்த ரெசிஸ்டண்ட் மேஜர் ரெசிஸ்டன்ட். 74,000 தான் அடுத்த மேஜர் ரெசிஸ்டண்ட். 73,700லேருந்து ஒரு 300 பாயிண்ட் ரேலி ஆகுச்சு அப்படின்னா 74,000 தான் ரெசிஸ்டன்ட் மேஜர் ரெசிஸ்டன்ட். அதுமாதிரி 73,700லேருந்து கீழே வருதுன்னா 73,500 தான் ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு எகைன் வந்து இந்த டேவோட ஹைலேருந்து கீழே வந்து சப்போர்ட் எடுக்கணும். அந்த டபுள் பாட்டத்தை எடுத்துகிட்டு மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக 74,000 அட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சென்செக்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த லெவல்ஸ் அந்த வீடியோ அனைத்தையும் வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த லெவல்ஸ்லாம் அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு பிகினர் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கோர்சஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான டீட்டெயில் எல்லாமே வந்து டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வந்து நம்மளோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது, காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ நம்பா.